ஹாய் மக்களே, வெல்கம். எப்படி இருக்கீங்க? இங்க நம்மளோட புது கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. நேர்ல பாத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம். மிஸ்டர் திலீப் குமார். ஹாய்ங்க. ஹாய் பூஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். வெல்கம் டு மெல்பர்ன். தேங்க்யூ. ஹோப் யூ லைக் இட். தேங்க்யூ. மக்களே, எல்லாருக்கும் தெரியும் நம்ம குரூப்ல ரொம்ப பாப்புலர் அண்ட் சோஷியல் மீடியால பாப்புலரான நம்ம ஹால்மார்க் பயஸ் ஏஜென்சியோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் திலீப் குமார் அவர்கள். இன்னைக்கு அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணி இன்னைக்கு நாங்க பிளான் பண்ணி எடுத்திருக்கோம். சோ சார், நாங்க எங்க குரூப்ல நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இந்த பயஸ் ஏஜென்சி, இந்த புதுசா வீடு வாங்குறவங்க, அப்புறமா ஊர்ல இருந்து மைக்ரேட் ஆகி வந்திருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும், வீடு வாங்குறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். அதே மாதிரி வீடு ஏற்கனவே வச்சிருக்கோம் பட் இன்வெஸ்ட் பண்ணணும் ப்ராப்பர்ட்டி, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் எங்க குரூப்ல கேட்டிருக்காங்க. சோ அதை பத்தி தான் உங்ககிட்ட நாங்க விளக்கமா கேட்கலாம். சோ இப்போ புதுசா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க ஒரு வீடு வாங்கணும்னு பிளான் பண்றாங்க. சோ அவங்களுக்கு எப்படி நம்ம சொல்லலாம், நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அவங்களுக்கு? சோ இது 3 கேட்டகரிஸ் நம்ம பார்க்கலாம். ஒன்னு பீப்புள் இப்ப மெல்பர்ன்ல இருக்காங்களோ, எங்க இருக்காங்களோ, அவங்களுக்காக ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கும் போது there is a way of thinking. ஓகே, அதுக்கு உண்டான செட் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி அதை வாங்குறது, எங்க வாங்குறது, என்ன மாதிரி வீடு வாங்குறது, அதுக்கு ஒரு ஃபுல் ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா இங்க வீடு வாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு அபார்ட்மெண்ட் யூனிட்டோ, ஒரு டவுன் ஹவுஸோ, இல்ல தனி வீடோ வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் ரொம்ப கான்டென்ட்டா போதும் நமக்கு இது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் நீங்க பாத்தீங்கன்னா there is opportunities to easily grow wealth. வீடு சரியான ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணனா ஈஸியா அவங்களால கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கி அவங்களோட வெல்த்தை க்ரோ பண்ண முடியும். ஓகே, இன்கம் டாக்ஸஸ் சேவ் பண்ண முடியும். ஓகே, மூணாவது கேட்டகரி பாத்தீங்கன்னா இங்க வீடு வாங்கணும்னு நினைச்சிருப்பாங்க. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீடு வாங்கியிருக்க மாட்டாங்க. பட் அவங்க ரெண்ட் வெஸ்டிங் ஒண்ணு பண்ணுவாங்க. ரெண்ட் வெஸ்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு சூஸ் பண்ற மாதிரி எங்க வேணா தங்கிக்கலாம். மெல்பர்ன்லயோ எதுலயும் எங்க வேணா லைஃப் ஸ்டைல். இப்ப எனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் எனக்கு இங்க சூஸ் பண்றோம்னு நான் இந்த இடத்துல இருக்கேன். ஆனா இந்த இடத்துல என்னால வீடு வாங்க முடியாது. ஆர் ஐ டோன்ட் வாண்ட் டு கமிட், இந்த இடத்துல வீடு வாங்கி நான் கமிட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்ட் வெஸ்டிங்ன்ற கான்செப்டும் பண்றாங்க. அதுல என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு தேவையான இடத்துல ரெண்ட்ல இருந்துப்பாங்க. பட் எந்த இடத்துல வேணா சரியான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இது ரெண்டுமே வேற விஷயம். ஒண்ணு நமக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறதுக்கும், அது கரெக்டான இன்வெஸ்ட்மெண்டான்னு பாக்கிறதுக்கும், அது பேலன்ஸ் பண்றது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம். சம்டைம்ஸ் பேலன்ஸ் பண்ணா ரெண்ட் வெஸ்டிங் இஸ் a good option. So இந்த 3 கேட்டகரி இருக்கிறதுனால people கரெக்டா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் which category are they. அதுல இருந்து அவங்க எப்படி ஸ்டெப்ஸ் எடுத்து மூவ் பண்ணலாம் அப்படின்றதுதான் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஓகே, இன்னும் கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணா as a first home buyer, அதாவது வீடு இங்க தான் வாங்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, ஃபெடரல் கவர்மெண்ட்டும் சரி நிறைய ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் அவங்களோட சிச்சுவேஷனுக்கு எந்த ஸ்கீம்ஸ் சரியா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமே தவிர ஒரு ஸ்கீம் இருக்குன்றதுக்காக தேவையில்லாம போய் ஒரு வீடு வாங்கக்கூடாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா ஒரு புதுசா ஒரு லேண்ட் வாங்கி ஒரு வீடு கட்டுறதுக்கு நிறைய எல்லா கவர்மெண்ட்ஸும் ஸ்கீம் கொடுக்குறாங்க. மெல்பர்ன்லயும் சரி, சிட்னிலயும் சரி. பட் சம்டைம்ஸ் அதுல டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் தான் நமக்கு ஸ்கீம் கொடுக்குறாங்களே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கிடுறது that's just looking at the tip of the iceberg மாதிரி. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் that are there. அவங்களுக்கு ஏத்த மாதிரி அது எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் மீடியால வெப்சைட்லயே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இல்லாட்டி ஸ்பீக் வித் த ரைட் பீப்புள் லைக் மீ. ஓகே, நாங்க எஜுகேட் பண்ண முடியும். ஓகே, உங்களோட சிச்சுவேஷனுக்கு இதுதான் பாசிபிள், இதுதான் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது, இதுதான் ஃபெடரல் கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்ற மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி சரியான ப்ராப்பர்ட்டியை ஃபர்ஸ்ட் ஹோம் பையரா வாங்கலாம். ஓகே, இன்ஃபேக்ட் நாங்களே ஒரு ஃபர்ஸ்ட் ஹோம் பையருக்குன்னு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ணிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹோம் நேவிகேட்டர் ப்ரோன்னு சொல்லிட்டு அது இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வருது இல்லையா, அது ஹெல்ப் பண்றதான் பண்ணிருக்கோமே. சோ இஃப் எனிபடி interested எங்களை டைரக்டா அப்ரோச் பண்ணா we'll be happy to guide them. அதுதான் இப்ப ரீசன்ட்டா இவங்க லான்ச் பண்ணது. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நானும் பார்த்துட்டு few friendsக்குள்ள ஷேர் பண்ணிருக்கேன். So I think it will be helpful for new home buyersக்கு. நீங்க சொன்ன மாதிரி the right people கேட்டு அதை இன்வெஸ்ட் பண்றது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு டாலருமே நம்ம சேவ் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட். சோ அதுல ஒரே விஷயம் நான் சொல்றேன், இந்த ரைட் பீப்புள்னு சொல்றேன்ல, யார் அந்த ரைட் பீப்புள் தான் பெரிய கொஸ்டின். எல்லாரும் சொல்றாங்க டாக் டு த ரைட் பீப்புள். யாருங்க அந்த ரைட் பீப்புள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதை நான் கொஞ்சம் கிளியரா சொல்றேன்னா,
இப்ப நம்ம ஜென்ரலா ஒரு வீடு வாங்குறோமோ இல்ல ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல தான் கேட்போம். ஒன்ல ஒரு டாக்டர் கிட்ட போனாலும் இந்த ஏரியால எந்த டாக்டர் நல்ல டாக்டர் அப்படின்றது கேட்கறது இட்ஸ் நேச்சுரல் திங். ஓகே, சோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் வாங்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் இல்ல வந்துட்டு ஆபீஸ்ல ஒர்க் பண்ற கலீகா இருக்கலாம், அது மாதிரி யாரா இருப்பாங்க. சோ இது மாதிரி இருக்கிற பீப்புள் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா தே ஆர் தி ட்ரஸ்டட் பீப்புள். ஓகே, அவங்க உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்றது உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. பட் அன்பார்ச்சுனேட்லி தே மே நாட் பி எக்ஸ்பர்ட் இன் தட் ஏரியா. ஓகே, அதுதான் பெரிய விஷயம். தே ஆர் நாட் தி எக்ஸ்பர்ட் இன் தட் ஏரியா. ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்ச 4 விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்றாங்க. ஐ திங்க் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் தட், பட் ஸ்பீக் வித் அன் எக்ஸ்பர்ட். ஓகே, நம்ம ரொம்ப சிம்பிள் தாங்க, ஒன்னும் இல்ல, ஸ்பீக் வித் மல்டிபிள் எக்ஸ்பர்ட்ஸ். அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு சிம்பிள் லாஜிக் என்ன சொல்லுவேன்னா வந்துட்டு ஒரே கொஸ்டின், இந்த 3 கொஸ்டின் தான் நான் கேட்க போறேன். 3 கொஸ்டினை வந்துட்டு 3 எக்ஸ்பர்ட் கிட்ட கேளுங்க. அதுல உங்களுக்கே ஒரு கான்பிடன்ஸ். ஓகே, ஒரு எந்த எக்ஸ்பர்ட் கிட்ட பேசும்போது உங்களுக்கு பெஸ்டான லைக் யூ நோ இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். கரெக்ட், அதுதான் ரைட் ஆன்சர் நானும் நினைக்கிறது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நம்ம கிட்ட சுத்தி இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, பட் we never know that அதுதான் கரெக்டா ரைட்டா. நம்ம சம்டைம்ஸ் அது ரொம்ப ஓல்ட் இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஊருக்கு வந்திருக்கலாம், 10 இயர்ஸ் முன்னாடி வாங்கியிருக்கலாம். ஓகே, they may be updated with everything that is happening, but still largely அவங்களோட decisions are made based on what they know. ஓகே, சோ அதனால உங்களோட இண்டிவிஜுவல் சர்க்கம்ஸ்டான்சஸ் வேற இருக்கும். இன்னொரு இதுவும் இருக்குது. ஜெனரலி நம்ம பீப்புள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைவேட் பீப்புள். என்னதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தாலும் we don't discuss everything. be it financial situationோ வேற எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் நீங்களும் சரி இன்னொருத்தவங்களும் சரி, that's absolutely fine. when you speak with a third party expert, நீங்க எந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பேசலாம். என்கிட்ட இவ்வளவுதான் காசு இருக்குது, இதுதான் என்னோட கோல்ஸ். நிறைய பேர் அவங்க கோல் சொல்றதுக்கே பயப்படுவாங்க. ஓகே, நான் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது வந்துட்டு உங்களோட கோல் என்ன, எதுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி போதும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னுவாங்க. நம்ம கிளியரா நல்லா பேசும்போது சொல்லுவாங்க அவங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும். ஓகே, வி வாண்ட் டு பில்ட் அ 5 ப்ராப்பர்ட்டி போர்ட்ஃபோலியோ அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் அவங்களால பண்ண முடியாதுன்னு நினைச்சிருக்கலாம். இன்னொன்னு வந்துட்டு அதை ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தயங்கிட்டு இருக்கலாம். when you speak with a third party expert, right, உங்களுக்கு அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்காது, ஒரு இதுமே இருக்காது. திலீப் இதுதான் எங்களுக்கு வேணும், முடியுமா முடியாதான்றது நாங்க கிளியரா சொல்லிடுவோம். ரியலிஸ்டிக்கா வாட் இஸ் பாசிபிள்ன்றது கிளியரா சொல்லிடுவோம். சோ அது உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். Yeah, that's a good one. Right one, correct one. So மக்களே, speak to right people na or சொன்ன மாதிரி who is the right people பாருங்க. So I feel Hallmark is the right people to approach. My first approach would be, so நீங்களும் அதை பார்த்து நீங்க பேசுங்க. பேசி அவர் சொன்ன மாதிரி அவர் இல்லைன்னா இன்னொரு 2 பேர்கிட்ட கூட டிஸ்கஷன் பண்றது தப்பு இல்லை. then you will choose it. அதுக்கப்புறம் எங்களோட கம்யூனிட்டியில ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க. ஸோ அதுல வந்து நிறைய பேர் சொல்றாங்க நான் வேற இந்த ஸ்டேட்ல இருக்கேன், நீங்க சொன்ன மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வாங்குறது தான். பட் பீப்புள் ஆர் சூசிங் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டை மட்டும் இப்ப டார்கெட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிரிஸ்பைன் குயின்ஸ்லாண்ட்லாம் தே கோயிங் ஃபார் அப்படின்றது. ஸோ அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? தட்ஸ் a great question. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு இல்லாட்டி வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் எவ்ரிபடி ஹேஸ் டு இன்வெஸ்ட் இன் ஆஸ்திரேலியா ஃபார் 2 மெயின் ரீசன்ஸ். ஒன்னு வந்துட்டு ஆஸ்திரேலியன் ரியல் எஸ்டேட் ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் மார்க்கெட், அதாவது நம்மள மாதிரி வீடு இருக்கு இல்லையா, அதோட மார்க்கெட் growth வந்து ரொம்ப ஸ்டேபிள். ஃபார் த லாஸ்ட் 40-50 இயர்ஸ் நம்ம பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப ஸ்டேபிளா இருக்குது. ஓகே, நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு நம்ம மோஸ்ட் ஆஃப் தம் வந்து 9 to 5 ஜாப் பண்றவங்க. அப்போ பண்ணும்போது வந்துட்டு ஒரு பெரிய இன்கம் டாக்ஸ் பே பண்ணிட்டு இருப்போம். ஓகே, எல்லாரும் யோசிக்கிறது வந்து வாட் இஸ் த லீகல் வே இன்கம் டாக்ஸ் குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா இது நீங்க அச்சீவ் பண்ணுங்க. ஓகே, சோ அதனால எவ்ரிபடி ஷுட் ஸ்டார்ட் திங்கிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் திங். இப்போ ரெண்டாவது விஷயம் எங்க இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுன்றது செகண்டரி கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அதாவது உங்களோட பினான்சியல் சிச்சுவேஷன் என்ன, எந்த பினான்சியல் சிச்சுவேஷன் நம்ம போக முயற்சி பண்றோம், அதுக்கு எந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கினா நல்லது அப்படின்னு தான் பார்க்கணும். சோ எந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்றது இட்ஸ் செகண்டரி கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். ஓகே, அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம வாங்கணும். இன்னொரு விஷயமும் இதே மாதிரி தான், நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஓகே என் ஃப்ரெண்ட் அங்க வாங்கினா அவங்களுக்கு நல்ல growth வந்துச்சு போன வருஷம், இந்த வருஷம் நான் போய் வாங்குறேன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் வரும். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் சைக்கிள்ல போகும்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல நீங்க என்டர் பண்றீங்க, அதை எப்ப வாங்குறீங்க, எப்ப வந்து அதுல இருந்து வெளில வரீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நாங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றோம். ஓகே, இப்ப நாங்க வீடு வாங்கும்போது எப்படி ஏரியாவை செலக்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு வி ஸ்டடி ஆஸ்திரேலியால கிட்டத்தட்ட 15,000 சபர்ப்ஸ் இருக்கு. இந்த 15,000 சபர்ப்ஸோட டேட்டா அனலிட்டிக்ஸ் எடுத்து பாக்குறோம்.
ஓகே, எந்த இடத்துல பாப்புலேஷன் நிறைய க்ரோ ஆகுது, எந்த இடத்துல கவர்மெண்ட் நிறைய பணம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய பீப்புள் அங்க இருக்காங்க, நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏரியாவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். சோ இது மாதிரி வந்துட்டு ஓவரலா நீங்க பார்க்கும்போது என்ன ஆயிடுது, யூ வில் பி ஏபிள் டு என்டர் தி ரைட் மார்க்கெட். ஓகே, இஸ் பிரிஸ்பேன் a good market? Answer is yes. Okay. Is Melbourne a good market? Answer is yes. ஆனா இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு இது தப்பா இருக்கலாம். சில பேர் என் கிளைண்ட் கிட்ட பேசும்போது மெல்பர்னா வேண்டே வேணான்னு, பட் இன்னொரு கிளைண்ட் கிட்ட வந்து நான் கரெக்டா டேட்டா எல்லாத்தையும் கரெக்டா சொல்லி நம்ம இந்த இடத்துல வாங்க போறோம் அப்படின்னா வந்துட்டு தேர் வெரி ஹாப்பி. ஓகே, சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பிரிஸ்பன்ல இருக்கீங்களோ நீங்க சிட்னில இருக்கீங்களோ எங்க இருந்தீங்கனாலும் உங்களுக்கே தெரியும் இட்ஸ் a பிக் பிளேஸ். எல்லா இடத்துலயும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி growth இருக்கும். ஓகே, சோ அதனால நம்ம எந்த சப்பர்ப்ல வாங்குறோம், நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சப்பர்ப்ல ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு வீடு வாங்க போறோம், அது க்ரோ ஆகும் நமக்கு. ஓகே, நம்ம ஃபுல்லா பிரிஸ்பேன் நல்லா க்ரோ ஆகுதா, மெல்பர்ன் க்ரோ ஆகுது, அது மேக்ரோ லெவல்னு சொல்றோம். ஓகே, சோ அதனால நிறைய லேயர்ஸ் இருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்கள் அதான் நான் இப்போ நானே அதை யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் அடுத்த வீடு வாங்கணும் அப்படின்னா இப்போ என் ஃப்ரெண்டு இன்வெஸ்ட் பண்ண அதே இடத்துல பண்ணனாலும் இந்த இயர்ல பண்றது இந்த டைம்ல பண்றது முக்கியமானது ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் தெரிஞ்ச எக்ஸ்பர்ட் கிட்ட நம்ம பேசி புரிய வைக்கணும். உங்களோட பினான்சியல் சிச்சுவேஷன்ஸ் என்னன்னு பாத்துக்கணும், கோல்ஸ் என்னன்னு பாத்துக்கணும். ஓகே, அதுக்கு அந்த இடத்துக்கு போனா நல்லதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்ப வாங்கினா நல்லதா அதுன்ற மாதிரி பார்த்து நிறைய லேயர்ஸ் இருக்கு, அதுக்கேத்த மாதிரி நம்ம பார்த்து That's a good thing. ஏன்னா நாங்களும் அதே மாதிரி யோசிச்சிருக்கோம். ஃப்ரெண்டு வாங்கிட்டாங்க 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு. பட் நீங்க சொல்றது கரெக்ட், இப்போ இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, இல்ல அந்த இடத்துல growth இருக்கா, நம்ம பினான்சியல் எப்படி இருக்குன்றது நிச்சயமா ரொம்ப இம்பார்ட்டன்ட். Yes, that's good. So மக்களை யோசிங்க, திஸ் ஆர் வெரி வேல்யூ பாயிண்ட். நம்மளாம் அதுதான் நினைச்சிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் வெரி குட் பாயிண்ட். தேங்க்யூ சார். அடுத்தது வந்து கம்மிங் டு எங்க கம்யூனிட்டியில வந்து லேடிஸ் இருக்காங்க, அஃப்கோர்ஸ் ஃபேமிலியோட இருக்காங்க. சில பேர் சிங்கிள் மாம்ஸ் அண்ட் சிங்கிள் பேரண்ட், சிங்கிள் ஏர்னிங் ஈவன் தோ தேர் ஃபேமிலி. அப்படி இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சப்போர்ட் அண்ட் அட்வைஸ் நீங்க கொடுப்பீங்க இந்த மாதிரி விஷயத்துல, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்னு? ஓகே, அஸ் அ ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்னு பாத்தீங்கன்னா இஃப் தே ஆர் சிங்கிள் பேரண்ட் ஆர் லைக் எனி சிச்சுவேஷன் சிங்கிளா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெசிபிக் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஓகே, ஜெனரலா என்ன சொல்றோம், ஆமா, இப்போ ஜெனரலா பாத்தீங்கன்னா ஜெனரல் ஆடியன்ஸ் பார்த்தோம்னா 5% இருந்தா வீடு வாங்க முடியும். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் ஹோம் கேரண்டி ஸ்கீம், ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸம்ஷன் அப்படி இருக்கு. சர்டன் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க 2%ல வீடு வாங்க முடியும். Oh, that's good. ஓகே, அதாவது இப்போ ஒரு 1 million வீடு வாங்கணும்னா ஆல் they need is $20,000. சூப்பர்ல. ஓகே, சோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன், உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ரைட் கவர்மெண்ட் ஸ்கீம் தட் ஆர் அவைலபிள் தேர், அதை எப்படி லெவரேஜ் பண்றதுன்னு பாருங்க. அவ்வளவுதான். இந்த ஃபர்ஸ்ட் ஹோம் பையருக்கு மட்டும் முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பிகாஸ் இந்த 5%ல வாங்க முடியும் 2%ல வாங்க முடியும் அப்படின்னும் போது என்ட்ரி கண்டிஷன் ஈஸி ஆக்கிட்டாங்க, ஈஸியா வீடு வாங்க முடியும்னு சொல்லிட்டு. பட் இம்பார்ட்டன்ட் திங் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது த மார்கேஜ். ஓகே, இப்ப நான் வந்து சிச்சுவேஷன் சொன்னேன் இல்லையா, 20,000 இருந்தா ஒரு மில்லியனுக்கு வீடு வாங்க முடியும்னு சொல்லிட்டு, அப்போ 980,000க்கு வந்துட்டு மார்கேஜ் கட்டணும் பாத்தீங்கன்னா, அதுவே டிபெண்டிங் ஆன் த இன்ட்ரெஸ்ட் ரேட் கேன் எனிவேர் பி $6,000 to $7,000 கிட்ட கூட ஆகலாம். ஓகே, சோ அதையும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும் அது பண்ணும்போது. சோ ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ்க்கு நான் ஆல்வேஸ் ரிக்வெஸ்ட் பண்றது தான், டோன்ட் ஸ்ட்ரெச் யுவர் பட்ஜெட் டூ மச். ஓகே, ஏன்னா உங்களுக்கு பாரோயிங் பவர் அதிகமா இருந்தாலும் கொஞ்சம் கம்மியா வாங்குனீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஆமா, இப்ப இருக்க லிவிங் காஸ்ட் இதெல்லாம் பார்த்து நம்ம அதையும் கன்சிடர் பண்ணி ஆகணும். அண்ட் see interest rate is something which is not in our country. ஆமா, ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி 2% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தது. நிறைய பேர் தப்புனது 2% தான் இருக்கும் அப்படின்ற கனவுல போய் வாங்கிட்டாங்க. when interest rate went to 6%, 6+, நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஓகே, we don't want to be in that situation. Okay, so நம்ம வந்துட்டு எந்த financial decision எடுக்கும் போதும் சில வேரியபிள்ஸ் நம்ம யோசிச்சு அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு பார்த்து பண்ணணும். கரெக்ட், இட்ஸ் a good one. சோ இதுதான் எங்க கிட்ட இந்த மாதிரி தான் கேக்குறாங்க. நீங்க சொன்ன அட்வைஸ் கரெக்ட். ஏன்னா உங்களுக்கு ஸ்கீம் பாருங்க, அதை வந்து அப்ரோச் பண்ணி இதெல்லாம் கரெக்டா உங்களுக்கு உங்க ஃபினான்ஷியல்ல முடியுமா, இந்த ஏரியால போட்டா இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு ப்ளீஸ் கன்சல்ட் வித் எக்ஸ்பர்ட். நான் அதுதான் திரும்பி சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் சொல்றது வந்து நீங்க கேட்டுட்டு முடிவு பண்ணாதீங்க. ஸோ யூ ஷுட் ஆஸ்க் லைக் ஹால்மார்க் அந்த மாதிரி ஏஜென்சி பையர் ஏஜென்சி கிட்ட கேட்டு அண்ட் எக்ஸ்ப்ளோர் த ஆப்ஷன்ஸ்.
தேங்க்யூ சார். ஸோ இதெல்லாம் எங்களோட டீம்ல குரூப்ல வந்த கொஸ்டின்ஸ். அண்ட் வாட் யூ கிவ் யோர் இது எங்களோட தமிழ் பெண்கள் டிபிஏக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி வீடு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் பண்றதோட வந்துட்டு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன். அட்வைஸ் ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது வந்துட்டு இஃப் யூ ஆர் ஃபர்ஸ்ட் ஹோம் பையர், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் தான் நிறைய தப்பு பண்ணுவாங்க. நீங்க வந்துட்டு ஒன்னும் இல்ல, டூ ஸ்மால் டெஸ்ட். ஓகே, உங்க குரூப்ல இருக்கிற வந்து ஒரு 4-5 பேர்கிட்ட பேசுங்க. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் ஹோம் வாங்கும்போது டிட் யூ திங்க் உங்ககிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் இருந்ததா, இல்ல இப்போ உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் ஹோம் வாங்கிருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்ரிபடி வில் சே we would have done things different. கரெக்ட். ஓகே, மோஸ்ட் ஆஃப் them paid more dollars, 30K 40K அதிகமா பே பண்ணிருப்பாங்க. இல்ல நான் வந்துட்டு ஒரு தனி வீடு வாங்கிருக்கணும், டவுன் ஹவுஸ் வாங்கிட்டேன், இல்ல டவுன் ஹவுஸ் வாங்கிருக்கணும், அபார்ட்மெண்ட் வாங்கிட்டேன், டைப் ஆஃப் ஹவுஸ் இல்ல ஏரியா தப்பா வாங்கிருப்பாங்க. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் மேக்கிங் டிசிஷன் பேஸ்ட் ஆன் அந்த சமயத்துல நமக்கு என்ன தெரியும்ன்றத பண்ணி பண்றோம். பட் ஒரு பேட்டர்னாவே ட்ரெண்டாவே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் டென்ட் டு மேக் லாட் ஆஃப் மிஸ்டேக். ஓகே, ஒன் ஆஃப் த பிக் ரீசன்ஸ் நாங்க என்னன்னு பாக்குறதுன்னா அவங்க ஹெல்ப் கேட்கறது இல்லை ரைட் பீப்புள்கிட்ட. ஓகே, ரைட் பீப்புள்கிட்ட ஹெல்ப் கேட்கறது இல்ல. சோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். கரெக்டான கொஸ்டினை கரெக்டான ஆளுங்கிட்ட கேளுங்க, யூ வில் பி பெனிஃபிஷியல். ஓகே, செகண்ட் திங் நான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்றதுன்னா வந்துட்டு எஸ்பெஷலி நீங்க தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்றதுனால வந்துட்டு ஒரு ஜெனரல் ஃபேமிலியோட ஃபினான்ஸை வந்துட்டு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு வந்துட்டு ஃபீமேல் தான். ஒரு ஃபேமிலி செட்டப்ல நான் சொல்றேன். ஓகே, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சினாரியோ வரும்போது நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட நாங்க பேசும்போது ஒன் ஆஃப் த பெரிய ரோட் பிளாக் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால மாசத்துக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஒரு $800 to $1,000 நம்ம கையில இருந்து போகுது, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கொடுக்க வேண்டியதா இருக்குது. அதுக்காக they say no to it. ஓகே, நீங்க ரொம்ப கிளியரா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஓகே, நம்ம சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணா போதும், வில் பி ஏபிள் டு பை அன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. எதுக்காக அது முக்கியம் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 600-650 ஒரு வீடு வாங்குறோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ஏரியால வாங்குறோம்னா ஒரு 15 years 20 years மைண்ட்ல வச்சிருக்கீங்க, நம்ம வச்சுக்க போறோம் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அந்த 15-20 yearsல அந்த வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வில் பி க்ளோசர் டு $2 million. ஓகே, நீங்க எப்படி சேவ் பண்ணீங்கனாலும் அந்த 2 million ரீச் பண்ண முடியாது. ரெண்டாவது விஷயம், ஃபர்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு உங்க கையில இருந்து காசு போற மாதிரி இருக்கும். ஓகே, பிகாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதெல்லாம் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு காசு கொடுப்பாரு. the way we explain is it is like அந்த வீடு வந்துட்டு உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சு, வேலை செஞ்சு மாசம் மாசம் சம்பளம் வர மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சு. சோ அந்த ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தாங்க ரொம்ப யோசிச்சு வைக்க வேண்டியது. ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சுட்டு ஒன்ஸ் தே அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங், பீப்புள் நான் வந்துட்டு இது ஏன் ஒண்ணு பண்ல அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. சோ அதுவும் ஃபீமேல் வந்துட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா ஃபினாமினலா இருக்கும். ஒன் ஆஃப் தி மெயின் திங்ஸ் நாங்க தமிழ்ல பண்ணதுக்கும் என்ன பெரிய காரணம்னா வந்துட்டு ஒரு கப்பல் வந்துட்டு எங்கிட்ட உட்காரும் போது யூஸ்வலி ஒருத்தர் தான் பேசிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தவங்க பேச மாட்டாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் கேட்டா நம்ம தப்பாயிடுமோ அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் திங் ஐ மேக் இட் வெரி கிளியர் டு தம் இஸ் இங்க எந்த கொஸ்டினாலும் கேளுங்க, ஐ எம் ஹியர் டு ஆன்சர். சோ அது பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா தே ஆல்சோ பிகம் பார்ட் ஆஃப் மேஜர் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். அதுனும் போது இட்ஸ் வெரி பவர்ஃபுல். ஓகே, ஒருத்தருக்கு ஒரு வீடு வாங்கணும்னு வந்தவங்க கிளைண்ட்ஸ் எல்லாம் அது 3 வீடு வாங்கியிருக்காங்க. திருப்பி நான் இந்த சேஞ்ச் பண்ணா இந்த வீடு வாங்கிட முடியுமா நம்மளால அப்படின்னா வந்துட்டு எஸ், நாங்க கிளியரா ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கும் போது அவங்களுக்கு தெரியுது, அவங்க கான்பிடன்ஸ் வந்துட்டு they feel empowered. That's the biggest thing that we want to do. வெரி நைஸ். இது ரைட்டா நீங்க சொன்னீங்க. இந்த நம்ம ஃபீமேல் வந்து அது தமிழ் கம்யூனிட்டின்னு சொல்லும் போது அவங்க எஸ்டேட் பண்ணுவாங்க இவ்வளவு காசு போகுது அப்படின்னு. அது எனக்குமே இருந்தது. எல்லாருக்கும் இருக்கிறது. சரி, அதனாலதான் சொல்றேன் நீங்க பிகர் பிக்சர் தெரியணும். அதனாலதான் சொல்றேன் ஓகே இந்த வீடு வாங்குறோம், இதனால என்ன நல்லது, ஒரு 10 years 15 years இது நல்லது நடக்கும் அப்படின்னு தெரியும் போது வந்துட்டு they are very smart, they won't hesitate. இன்னொரு பெரிய விஷயம் நான் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம ஊர்ல வந்திருக்கும் போது வந்துட்டு ரியல் எஸ்டேட் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் இதுலதான் பாத்துட்டு இருக்கோம். அதுல நிறைய ஃப்ராட் நடக்கும். ஓகே, நம்ம நிலத்தையே நமக்கு தெரியாம பேப்பர் ரெடி பண்ணி விற்கிறது அது மாதிரிலாம் இருக்கு. ஓகே, இன் ஆஸ்திரேலியா அது மோர் ஆர் லெஸ் சிஸ்டமைஸ்ட். ஓகே, இங்கே தப்பு நடக்க வாய்ப்புகள் நிறைய சான்சஸ் இருக்குது. பட் when compared to India very very low. Because everything is legalized, everything is systemized. As long as நீங்க கரெக்டான ஒரு ஆள் கிட்ட கரெக்டான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபெயிலியர்ஸ்க்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே, அது ஒரு பெரிய ஹெசிடேஷன். ஓகே, நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஊர்ல வந்துட்டு சினிமாலே வில்லன்களுக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 100 வீடு வந்து வாடகை விட்ட மாதிரி அவங்களை வந்து நெகட்டிவாவே காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, தி ஒன்லி வே இங்க பாத்தீங்கன்னா வந்து டு மேக் வெல்த் இன் ஆஸ்திரேலியா ஒர்க் பண்றது இல்லாம கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இட்ஸ் a very good way of doing it.
கரெக்ட். ரைட் வே, ரைட்டா உங்க மணி எங்க போகுது, என்ன பண்ணுது, அது மணி வந்து ஜென்ரேட் பண்ணும் உங்களுக்கு இன்னும் மணி. ஸோ இட்ஸ் குட் நல்ல பாயிண்ட் இது. அண்ட் யா, தேங்க்ஸ் டி. இது வந்து ஐ பிலீவ் இது ஹெல்ப்ஃபுல் பண்ணும் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ்க்கு. It would be very good opportunity, and their scheme is very good. I've been to that scheme. ரொம்ப நல்லா இருந்தது. நான் முதல்ல வீடு வாங்கும்போது இல்லையன்ற மாதிரி இருந்தது. பட் இட்ஸ் ஓகே, நெவர் டூ லேட். அடுத்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இவர் கூட பண்ணிடுவோம். ஸோ நம்ம அதே மாதிரி நீங்க நிறைய பேர் கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் கிடைச்சிருக்கும் நான் நம்புறோம். கிடைக்கலனாலும் ப்ளீஸ், we have an expert. I trust Hallmark. So hopefully உங்களுக்கு நீங்க பேசி பாருங்க எப்படி இருக்குன்னு பண்ணி, ப்ளீஸ் கோ த்ரூ குட் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்து நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஜி, தேங்க்யூ வெரி மச். ஒன் ஃபைனல் நோட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இது மாதிரி வந்துட்டு நீங்க உங்க ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணி, இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் இன்னும் சில செலிப்ரேஷன், சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணீங்கனாலும் த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் how to enjoy life little bit, வந்துட்டு கரெக்டான டிசிஷன்ஸ் சரியான ஏரியால எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லு. ஸோ பிக் அட்மிரேஷன் லைக் ஃபார் யூ டூயிங் இட், பிகாஸ் ஐ நோ இது ஈஸி கிடையாது. ஒரு ஈவெண்ட் பண்றதுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆக்டிவா வச்சு கரெக்டா நடத்துறதுலாம் இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஸோ லைக் தேங்க்யூ ஃபார் டூயிங் இட். அண்ட் பூஜா சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த கொஸ்டின் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா இருந்ததுன்னா கூட வந்துட்டு you can approach me. I'm happy to help you. Okay, whether வந்துட்டு எங்களோட ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் நீங்க எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ, one of the key things why we started coming into this business is to support our community directly. Okay, so அதனால I'll be more than happy. உங்களோட எந்த கொஸ்டின்ஸா இருந்தாலும் தாராளமா என்ன ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ நம்பர் எல்லாமே வந்துட்டு பூஜா இந்த மெசேஜ் போடும்போது போடுவாங்க. ஸோ டெஃபினெட்லி நீங்க ரீச் அவுட் பண்ணுங்க. வில் பி ஏபிள் டு ஹெல்ப் அவுட் த ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா, இல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா, அதனால பெனிஃபிட் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷனாலும் தாராளமா நீங்க என்கிட்ட பேசலாம். ஆட் டு த பாயிண்ட். ஏன்னா நாங்க பார்த்து ஆஸ்திரேலியால we know நிறைய மல்டிபிள் பையர்ஸ் ஏஜென்சி, எவ்ரிபடி இஸ் தேர். பட் தமிழுக்குன்னு சப்போர்ட் பண்றது நான் வந்து பார்த்ததுல ஹால்மார்க் தான் ஃபர்ஸ்ட். அண்ட் அந்த கம்யூனிட்டிக்கும் சப்போர்ட் பண்றதுல எங்களோட குரூப்லயும் நிறைய சப்போர்ட் இருக்கு உங்களோடது. அண்ட் we are very honored and pleasure to have collaborations. ஹால்மார்க் அந்த தமிழுக்கு சப்போர்ட். நான் தமிழ் ஏன் சொல்றேன்னா, எங்க மக்களுக்கு புரியுற மாதிரி புரியுற விஷயத்த பேசுறதுன்றது வந்து நாங்க மத்த லாங்குவேஜ்ல தெரிஞ்சிருந்தாலும் நம்ம மொழியில பேசி புரியுறது தான் we feel very one of the big things நீங்க பண்றது தமிழ் லாங்குவேஜ் சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, when decisions are big, பெரிய டிசிஷன்ஸ் எடுக்கும் போது நம்ம வந்துட்டு நம்மளோட எமோஷன்ஸை நம்ம லாங்குவேஜ் தான் யோசிப்போம். கரெக்ட். ஓகே, ப்ராப்பர்ட்டி மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் டிசிஷன் லைஃப்ல கிடையாது. ஓகே, சோ அதனால இட் பிகம்ஸ் ஈஸியர் ஃபார் பீப்புள் டு கம்யூனிகேட். ஓகே, அவங்களோட இதை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு என்னதான் most of us are like well educated, நம்ம community வந்து it's very blessed in terms of good educations and everything, but still when it comes to core thinking, like நம்ம லாங்குவேஜ் தான் பெஸ்ட் நமக்கு. கரெக்ட். அது நான் அக்ரி தான். ரொம்ப தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த இன்ஃபர்மேஷன். உங்களோட இந்த இது ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல் ஆகும்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ்னாலும் ப்ளீஸ் கான்டாக்ட். I'll put it in the நம்பர், திலீப் நம்பர். இவரோடது எல்லா சோஷியல் மீடியாலையும் இருக்கு. ஹால்மார்க்னு பண்ணாவே வந்துடும். அண்ட் யூ கேன் ப்ளீஸ் அப்ரோச் ஹிம். இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. யூ கேன் பை அ ஹோம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ப்ளீஸ் அப்ரோச் ஹிம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் திஸ். Thank you for having me. Thank you.